நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இன்னும் நீங்க தூங்கலையாடா? தூங்கணும் குருவி. போய் படுங்கடா, காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேணாவா? போறோம் குருவி. நான் வரும்போது இங்க இருக்க கூடாது, உள்ள போய் தூங்கணும், புரியுதா? டேய் வாடா தூங்க போலாம். டேய் யாரா அது? ஏய் யாரா அது இருட்டுல தெளிவா நடந்துறது? டேய் கண்ணன்டா. வாடா கண்ணா. கண்ணா வாடா கண்ணா. நீ வரமாட்டேன்னு பயந்தே போயிட்டேன்டா. நான் வந்துட்டேன்ல. எப்படி வந்த? தாத்தா தான் விட்டுட்டு போனாரு. சாரி கண்ணா. பழசெல்லாம் பேச வேண்டாம். எங்களை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு கண்ணா, அது போதும். அதெல்லாம் இல்ல, உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது, அவ்வளவுதான். சண்டை போட்டாலும் அடிச்சாலும் புடிச்சாலும் இனி நீங்க இல்லாம நான் இல்ல. ஆமா எல்லாரும் வந்தாச்சா? நிறைய பேர் காலைல தான் வருவாங்க, கிரி மட்டும் நைட்டே வரேன்னு சொன்னா, இன்னும் காணோம். இனி எப்படி அவன் வருவான்? சைக்கிள்ல தான். நைட் ஆனாலும் காலையில ஆனாலும் அவன் சைக்கிள்ல தனியா தான் வந்து ஆகணும். சரி கண்ணா, வா ரூமுக்கு போலாம். வாடா போலாம். டேய் கைபோமே, டேய் கைபோமே, எந்திரா. என்னடா நம்மள விட்டுட்டு டூர் போயிட்டாங்கடா. என்ன டூரு? ஐயோ டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, காலைல 3 மணிக்கெல்லாம் போறேன்னு சொன்னாங்கல்ல. ஆமாண்டா, நம்ம நல்லா தூங்கிட்டு விட்டு போயிட்டாங்கடா. இப்போ என்னடா பண்றது? போச்சுடா. எழுப்புறேன்னு சொன்னல, ஏன்டா தூங்கல? நம்மளெல்லாம் விட்டுட்டு டூர் போக மாட்டாங்கடா. போயிட்டாங்கடா, விடுஞ்சிருச்சு. இந்நேரம் எல்லாரும் மதுரைக்கு போயிருப்பாங்க. டேய் வெளில என்னமோ சத்தம் கேக்குதுடா. வாடா இன்னொன்னு போய் பார்க்கலாம். யோ, என்னையா கல்லூரி மங்க மாதிரி நின்னுகிட்டு இருக்க? அது இல்ல சார், வாழ்க்கையில ஒரு விஷயத்தையாவது உருப்படியா பண்ணிருக்கியா ஐயா? அது வந்து சார், பேசாத ஐயா. எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு கேன பைய மாதிரி தெரியுதா? அது இல்ல சார். என்ன அது இல்ல? அடுத்த ராத்திரில இருந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க கொலைப்பட்டியோட. பஸ் சார், அது இல்ல சார். என்ன நொதில்ல? என்னடா பிரச்சனை? தெரியலடா, ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை மட்டும் தெரியுது. அதனாலதான் யாரும் டூர் கிளம்பல. நல்ல ஒரு கலவரமாயிட்டு இருக்கு, நான் நம்ம மட்டும் கொட்டு தூங்கிட்டு இருக்குமே. ஆமாண்டா, சைலண்டா போய் கூட்டத்தோட கூட்டமா போய் கலந்துலாம். வாங்கடா. வாடா போய் பேக் எடுத்துன்னு வந்துடலாம். அப்பா நாங்க போல. ஐயோ. உன்னை நம்பி இந்த டூர் அரேஞ்ச் பண்ற பொறுப்பை கொடுத்தோம் பாரு, என்ன சொல்லணும்? சரி, எந்த டிராவல்ஸ்ல சொல்லிருக்க? அது வந்து எந்த டிராவல்ஸ்யா? சொரிமுத்து ஐயனார் டிராவல்ஸ். ஏய், அன்னைக்கு நடராஜா சர்வீஸ் சொன்னேன், இன்னைக்கு சொரிமுத்து டிராவல்ஸ்னு சொல்ற, என்னையா? இல்ல சார், இது என் மச்சான் டிராவல்ஸ், அதனால இதுலயே புக் பண்ணிட்டேன். நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது சொதப்புவேன்னு. அது இல்ல சார். ஒண்ணும் தேவையில்லையா ஸ்டாலின், நீ வேற ஏதாவது டிராவல்ஸ்க்கு சொல்லியா? சார், அவருக்கு ஃபுல் பணம் கொடுத்தாச்சு சார். ஃபுல்லாவா? ஆட பாவி, உன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக இந்த டூரை போட்டு தள்ளிட்ட, அப்படித்தானே? சார், மோட்டார் தொழில எதையும் உறுதி சொல்ல முடியாது சார். எந்திரன்றது முன்ன பின்ன இருக்கத்தான் சார் செய்யும். அந்த யந்திரத்தை கொண்டு வந்து கண்ணுல காட்டியா பாக்கலாம். இந்த வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்தியா? சார், அது சிக்கிமுக்கு டூர் போன வண்டி சார். என்ன ஸ்டாலின், சிக்கிம் பூட்டான்னு லாட்டரி விக்கிற ஸ்டேட் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். சார், அது சிக்கிம்ல இருந்து வந்துருச்சு சார். வர்ற வழியில மதுரை கிட்ட. மதுரை கிட்டயா? ஸ்டாலின், என்னப்பா இவன் பிபியை ஏத்துறான்ப்பா. சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். டூருண்டாலே இப்படி ஒரு சொதப்பல் இருந்தா தான் சார் நல்லா இருக்கும். அட என்னப்பா நீ போய் இவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? சார் ரிலாக்ஸா இருங்க சார். இல்ல ஸ்டாலின்,
மதுரையிலேயே டிஃபன் சாப்பிடலாம்னு காலையிலேயே பல்லெல்லாம் விளக்கி ரெடி ஆயிட்டேன். இப்ப பசிக்குது, பெருங்குடல் சிறுகுடல் புடுங்குதுப்பா. என்ன சிரிப்பு? உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? ஸ்டாலின், நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. நீ என்ன பண்ற? பசங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, நாளைக்கு வேணா போய்க்கலாம். இல்லை சார், டூருண்டு பசங்கள்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. இனிமேல் வீட்டுக்கு போனாங்கண்டா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குங்க சார். அதுவும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட அடம் பிடிச்சி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. நாம் இப்படி சொதப்புறோம்னு தெரிஞ்சா அவங்க பேரண்ட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சார், நாளைக்கு அனுப்பவும் மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? சார், பசங்களாம் அங்கேயே ரெடி ஆகிட்டுங்க சார். டிஃபன்லாம் சொல்லியிருக்கேன். வண்டி வந்தோடனே கிளம்பிடலாம் சார். என்னமோ பண்ணு ஸ்டாலின், ஒண்ணுமே புரியல. டிஃபன் வந்தா எனக்கு ஒன்று அனுப்பிச்சிரு. ஓகே சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நில்லு. நல்லா இரு, நல்லா இரு. உன் பேரு கைபாம் தானே? கரெக்டா? அண்ணி, அவன் பேரு மட்டும் தான் கையி, ஆனா பூரா வாயும் வயிறும். தள்ளி வச்சு பரிமாறுங்க, இல்லனா பாத்திரம் இருக்கும் போதே பாத்திரத்தோட காணாம போயிடுவான். என்ன குருவி, குழந்தைய போய் இப்படி பேசுற? என்னது இவனுங்க குழந்தையா? இப்பதானே பாக்குறீங்க, போக போவா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. குருவி, வடையில ஓட்டை இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஆக மாட்டியா? டேய், உளுந்து வடியில ஓட்டை இல்லாம பின்ன வேலூர் கோட்டையா இருக்கும். ஒழுங்கா பேசாம சாப்பிடுங்கடா. பொய் சொல்லாத குருவி, ஓரமா சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவோன்னு ஓட்ட போட்டு சாப்பிட்டுருக்க அதானே? பாத்தீங்களா அண்ணி, இவனுங்களை போய் பாவப்பட்ட பசங்க நீங்களே. இவனுங்க கிட்ட மாட்டீங்கன்னா நம்ம தான் நீ பாவம். என்ன குருவி, எல்லாமே அந்த பக்கமே கவனிக்கிற, எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்ச மீதி இருக்குமா இருக்காதா? ஏன் அவசரப்படுறீங்க? நான் குருவி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பசியில சீர் வந்து போடு. அட பாவி, இப்பதானடா அங்க உட்காந்து சாப்பிட்ட, அதுக்குள்ள இங்க வந்து உட்காந்துக்கிற. நான் குருவி சொல்ற, நான் அப்பத்துல இருந்து இங்க தானே இருக்கேன், பசியுது குருவி. ஏய், உண்மையை சொல்லு. போ குருவி, என் தட்டா பார்த்தா கூட தெரியல. டேய், எப்படா தட்டை வாங்கும் போது கூட இவ்வளவு கிளீனா இல்லையடா? சும்மா பேச குருவி, வேலையை பாரு, போடு போடு. நீ ஒருத்தனே இத்தனை ரவுண்டு கட்டினா அவங்களுக்கெல்லாம் என்னடா பண்றது? யோ குருவி, பசங்களை திட்டாம அவங்க கேட்கறத குடியா, நம்ம சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, மகாத்மா இங்கதான் இருக்கிறாரா? சாரி சார். போடு குருவி. குருவி, இட்லி அடியில சூடா இருக்கான் பாரியா, இது ஆறுன மாதிரி இருக்கியா? யோ அழகா, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் இல்லையா? உன்னாலதான் மதுரையில சாப்பிட வேண்டிய நாம இங்க கையேந்தி பவுன்ல வாங்கி தின்னுட்டு இருக்கோம். இதுல உனக்கு இட்லி சூடா கேக்குதா? மூடிட்டு சாப்பிடியா? வாய மூடிட்டா எப்படி சார் சாப்பிடுறது? வக்கனையா பேச, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. குருவி, நீ மேலாப்புல இருக்கிறதே வை. கர்மா கர்மா. என்னையா? என்ன சார், ஒரு ஹெச்எம் இப்படி இட்லி எல்லாம் போய் திருடிக்கிட்டு பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. உன் கண்ணு முன்னால தானே எடுத்தேன். இது திருட்டு இல்லையா, இது நான் உனக்கு தர்ற பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்டா? ஆமா, ஒரு டூரை அரேஞ்ச் பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல. இதுல இட்லி ஒரு கேடா? சாப்பிடு சார். என்னையா? என் இட்லி கருப்பா இருக்கு சார். கர்மம் கர்மம், கண்ணாடி கழட்டிட்டு பாரியா இட்லியே. இப்ப வெள்ளையா இருக்கு சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கயல், பசங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நான் சாப்பிட்டுக்கிறேனே. எல்லாருக்கும் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. உனக்கு இது ரொம்ப ஓவராலா இருக்கு. கயலக்கா, சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்க. அதோ வரேன்ப்பா. கயல் ரொம்ப மாறிட்டாள்ல. ஆமா, மாறிட்டாதான். இவ்வளவு சீக்கிரம் இப்படி மாறுவாண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரிசப்ஷன்ல அவ்வளவு பெருசா கோவிச்சுட்டு போனவ இப்போ டூருக்கு வரேன் அவ சொன்ன உடனே எனக்கே ஒன்றும் புரியல. ஆனா நேக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது? அவளுக்கு உங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் எங்க நான் உங்களை அவகிட்ட இருந்து பிரிச்சுடு வேணுங்கிற பயம் அவளுக்கு நிறையவே இருக்கு. சார் சார், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாளே தவிர கண்டிப்பா உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டா. ஏதோ என் மேல இருக்கிற பொறாமையில
அவ உங்களை சந்தோஷமா பார்த்துண்டாலும் எப்படியும் நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கல இல்லையா? இப்ப இருக்கிற மாதிரியே உங்க சர்வீஸ நீங்க நிம்மதியா தொடரணும். அதுவே எனக்கு போதும். எனக்கு தெரியும் பொண்டாட்டி சரியில்லைனா ஆம்பளைங்க நினைச்சதை பண்ண முடியாதுன்னு. அதுக்காகவாவது அவ மாறிதான் ஆகணும். அவ மாறுறாளோ இல்லையோ, உங்களை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க விட்டா போதும். சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? சொல்றேன். குட் மார்னிங் ஏய் உட்காருங்க, உட்காரு. என்னமோ கிளாஸ் எடுக்க வந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சார்ண்டு வேற. என்ன எல்லாரும் டென்ஷனா உட்காந்துருக்கீங்க? எஸ் சார். சரி, பஸ் எப்போ வரும்னு அலன் சார்ட்ட கேட்டீங்களா? அவர் அப்படி சொன்னாரா? சார் எப்போ சார் பஸ் வரும்? டேய், என்கிட்ட கேட்ட நான் என்னடா சொல்ல போறேன்? அதே ஆழ்ந்தவே தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பஸ் வர்றதெல்லாம் வரட்டும். அது வரைக்கும் உள்ளே உட்காந்துருக்காட்டி வெளியில விளையாண்டா சார். வெளிய வெயில் பின்னி எடுக்குது சார். ஆமாடா, வெளியில போயிடாத, கருத்து போயிருவேன். ஆமா சார். சரி, அப்ப ஏதாவது உள்ளே விளையாடுங்க. உள்ளனா என்ன சார் விளையாடுறது? ஏண்டா ஏலே, எல்லாத்துக்கும் என்னவே கேள்வி விட்ட என்னடா சொல்றது? சார் பஸ் எப்ப சார் வரும்? ஆஹா, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சுடா. சரி, என்ன பண்ணலாம்? சரி, ஒண்ணு பண்ணலாமா? பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? எஸ் சார். கேர்ள்ஸ் எல்லாம் ஏ டீம், பாய்ஸ் எல்லாம் பி டீம். சரியா? சரி சரி, அமைதியா இருங்க. சார் கைலக்கா சிவகாமி அக்கா பலூனோட சித்தி எல்லாம் சேர்த்துக்கலாம்ல சார்? தாராளமா, இவங்களும் கேர்ள்ஸ் சைடு தானே. ஓகே ஓகே. குருவி சார், என்ன நடக்குது ஸ்டாலின் நீங்க? சார் பாட்டுக்கு பாட்டு சார். இது பாய்ஸ் டீம், இது கேர்ள்ஸ் டீம். சபாஸ், சரியான போட்டி. சார் நீங்களும் கலந்துக்கிறீங்களா? நான் பாடி நீங்க கேட்டது இல்லையே. இல்லையே சார். இன்னைக்கு கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகே சார். பசங்களா, அழகன் சார் இந்த போட்டியில கலந்துக்கிறாரு. நானு சார் நீங்க இல்லாமல தள்ளியா அழகனே கலந்துக்கு போது நான் மட்டும் என்ன சும்மாவா? ரெடி ரெடி. முதல்ல யார் ஆரம்பிக்க போறது? கைலக்கா. ஐயோ எனக்கு பாட வராது. ஏய் பாட சொல்றாங்கல்ல, பாடு. இல்ல வேணாம், எனக்கு பாட வராது. சரி சரி சரி, பொறுங்க பொறுங்கடா. டேய் வரலண்டா விட்டுருங்கடா. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது, உங்க சிவகாமி அக்கா சூப்பரா பாடுவாங்க. இல்ல இல்ல, நானே பாடுறேன். புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம் மயங்கும் கண்மணிக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக. சார் நீங்களும் பாடுங்க சார். ஐயோ டேய் சார் பாடுங்க சார். சரி சரி ஓகே. கண்ணே கலைமானே கண்ணின் மணி என கண்டேன் உன்னை நானே. அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன். ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஹரிராரோ ஓராரிரோ ஓராரிராரோ ஓராரிரோ. கை தட்டுங்கடா, நானா தட்டுறேன். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி யோசையிலே நம் காதலை நான் அறிவேன். ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுத்தாயி. ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுத்தாயி. ஏ புள்ள கருப்பாயி. கடுப்பாயிருவேன். எத்தனை வாட்டியா உள்ள வந்து படுப்பா? என்னமா ஆயி ஆயின்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. தாயில முடிஞ்சிருக்கு, இப்ப ஈயில லேடிஸ் பாடணும். பாடுங்க. பாடுமா. இதயம் ஒரு கோவில்
அதில் உதயம் ஒரு பாடல், அதில் வாழும் தேவி நான். இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? ராலாக்கு டோல் டப்பிமா, கண்ணே கங்கம்மா, உன் இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா. என்ன இல்லாம விளக்கு எரியுமா? கண்ணே கங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாருமா. ஒரு எச்சம் பாடுற பாட்டா சார் இது? நீ மட்டும் நடுக்கடல கப்பல்னு பாடுறியா? அது ஒரு ஏச்சம் பாடுற பாட்டா? அதை விட இது மகா மோசம். நீதாயா மோசம்? நீதாயா மோசம்? நீ வந்து மகா 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 நீ பண்ணுதாயா மோசம் மோசம் மோசம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் மதியானத்துக்கு என்ன சார் வாங்கிட்டு வரோம்? ஓலப்புற கடையில பிரியாணி வாங்கிக்கோ. சரிங்க சார். நில்லு. என்னையா விளையாடுறியா? டிஃபன் சாப்பிட்ட உடனே கிளம்புறன்னு தானே பேச்சு? ஆமா சார். கொஞ்சம் அசந்து கண்ணை மூடுனா லஞ்ச் என்ன வேணும்னு கேக்குற? அது இல்ல சார். விட்டா நைட் டிஃபன் என்னன்னு கேட்டு ஆர்டர் பண்ணி 6 நாள் டூரை இங்கேயே உட்கார வச்சு முடிச்சிட போல இருக்க. அது இல்ல சார். என்ன அது இல்ல? கூப்பிடியா அவனை? எவன? அந்த அழகனை. சரிங்க சார். அவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கான் பாப்பா. சார் உங்களை எச்எம் கூப்பிடுறாரு சார். எச்எம்மா? எதுக்கு அவன் கூப்பிடுறான்? சரியா? உட்காரேன் சார். சார் கூப்பிட்டீங்களாமே? பஸ் எங்கய்யா? ஆன் தி வே. எவ்வளவு நேரத்துக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? அது இல்ல சார். போடு. ஹலோ. ஓகே ஓகே. ஓகே ஓகே. சார் வந்துருச்சு சார். என்ன வந்துருச்சு? பஸ் பஸ் சார். எங்கய்யா? அங்க சார், அங்க பாருங்க. பஸ் சார் பஸ். சார் வண்டி வந்துருச்சு, டூர் கிளம்பலாமா? அழகா பஸ் எங்கய்யா? அதான் சார் இது. யோ டூர் போற பஸ் எங்கய்யா? அதுதான் சார் இது. அழகா உங்ககிட்ட நான் என்ன புக் பண்ண சொன்னேன்? பஸ். எந்த பஸ் புக் பண்ண சொன்னேன்? ஏசி பஸ். பண்ணியா? பண்ணனே. பஸ் எங்க? அதான் சார் இது. அழகா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பஸ். என்ன பஸ்? ஏசி பஸ். இது ஏசி பஸ்ஸா இது? அதான் சார் இது. என்னதான் இது? சார் சாரி, நீங்க இதை டீல் பண்ணுங்க சார். என்னங்க சார் இந்த வண்டியில எப்படி சார் இத்தனை பேர் மெட்ராஸ் வரைக்கும் போக முடியும்? அது இல்லையா, பஸ் வர்ற வழியில டயர் பஞ்சர் ஆச்சு. அதனால இல்லையா, ஊருக்கு வெளியே பஸ்ஸோட டயரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. நாம இதுல போய் அதுல ஜாயிண்ட் அடிச்சு டேக் ஆஃப் ஆயிக்கலாம்யா. இவனை எல்லாம் நம்பி போக முடியாது ஸ்டாலின். சார் நம்பி வாங்க சார். யோ நான் இந்நேரம் மெட்ராஸ்ல இருக்க வேண்டியவையா? உன்னை நம்பித்தான் இங்க உட்கார்ந்து இட்லி தின்னுகிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன ஊருக்கு விளக்கால கொண்டு போய் என்ன நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குறியா? சார் சும்மா பேசிட்டு இருக்காங்க சார். வாங்க சார், மலை மலைன்னு கிளம்பலாம். யோ நான் வரலையா? பசங்களா வரீங்களா இல்லையா? யோ அவங்க எல்லாம் ஏன் பசங்க. அவங்க யாரும் நான் சொல்லாம வர மாட்டாங்க. ஏன் ஒரு இஞ்சி கூட நகர மாட்டாங்க. நீ ஏர் ஸ்டாலின். சார் வாங்க சார், இந்த அழகனை நம்பி வாங்க. ஊருக்கு வெளியே நிஜமாவே பெரிய பஸ் நிக்குது சார். இந்த அழகனை நம்பினா ஆண்டவனையே நம்பின மாதிரி சார். வாங்க சார். நடராஜு டிலே பண்ணா விட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்கு.
நடராஜு கௌரவமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, கிளம்பு கிளம்பு. வாங்க சார். வாங்க சார் போலாம். என்ன ஸ்டாலின், இந்த ஆளை நம்பலாமா? போலாம் சார். என்ன நடக்கும்? ஏறுங்க சார், ஏறுங்க 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 ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. ஏறு ஸ்டாலின்.